ஹாய், 5 மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா. இன்னைக்கு மோஐ, அதாவது லைஃப் லாங் சோஷியல் சப்போர்ட் குரூப். இந்த மோஐ இந்த வார்த்தையை நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜப்பான் தேசத்துல ஒக்கினாவா அப்படின்னு ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல உள்ள மக்கள் மத்தியில ஒரு அழகான ஒரு பாரம்பரியம் ஒன்று ஃபாலோ பண்ணி அவங்க வராங்க. அது என்ன தெரியுமா? ஒரு சின்ன வயசுல இருந்தே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் போயிட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளே ஒரு சிறு குழுவை அமைச்சுக்குவாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒரு மோஆய், அதுதான் மோஆயின்னு பேரு. சரியா? அப்போ அவங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. என்ன? நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், நமக்குள்ள காரியங்கள் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அர்ப்பணிப்போட அதை ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை 10 வயசுல இதை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் சேர்ந்து 10 வயசுல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது 20, 30, 50, 70, 80, 90ன்னு சொல்லி அத்தனை வருஷங்கள் போய்க்கொண்டே இருக்கும். அவங்க தொடர்ந்து அந்த குரூப்பா செயல்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க மீட் பண்ணுவாங்க. இப்ப ஸ்கூல் முடிச்சு அப்புறம் காலேஜ் வந்துட்டாங்க, பெருசாயிட்டாங்க, கல்யாணம் எல்லாம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் போதும் அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அந்த சிறு குழு மோஆய் அவங்க மீட் பண்ணுவாங்க. அவங்க மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா காரியங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. குடும்ப காரியங்கள், அவங்க படிக்கிற இடத்துல உள்ள காரியங்கள், இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல உள்ள காரியங்கள், அப்புறம் அவங்களுடைய பலவீனங்கள், ஏதோ உடம்பு சரியில்லை, அந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் வயசாகி ஒரு 60, 70 அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல உள்ள யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை துணை இறந்துட்டாங்கன்னா மற்ற எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஆறுதலா கூட நிற்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவைகள் இருந்தா அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு இவங்க பிரயாசம் எடுப்பாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் செய்வாங்க. இதனுடைய மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? வாழ்க்கையில ஒருத்தர் பிரச்சனைகள் கஷ்டங்களை தனியா சந்திக்க கூடாது. கூட 4 பேர் நிக்கணும், தோளோடு தோள் கொடுத்து நிக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஏன் நாமளும் இப்படிப்பட்ட ஒரு குரூப் ஆரம்பிக்க கூடாது? இப்போ உங்களுக்கு 20 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், ஏன் 60 வயசா கூட இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன குரூப் ஆரம்பிக்கலாமே. ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குரூப், பெரிய குரூப் எல்லாம் வேண்டாம். இப்போ வாட்ஸ்அப் இருக்கு நம்மளுக்கு. அதன் மூலமா நம்ம டெய்லி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதன் மூலமா வீடியோல கூட நம்ம பேசிக்கலாம். நம்ம பக்கத்துல இருக்கிறோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு காஃபி, ஒரு இடத்துல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா காரியங்களையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். குடும்ப கதை, அப்புறம் அப்புறம் ஸ்பிரிச்சுவலான காரியங்களை பேசலாம், வேலை பார்க்குற இடத்துல உள்ள பேசலாம், பிள்ளைகளை பற்றி பேசலாம். இப்படி பல காரியங்களை குறித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணலாம். இதில் என்னன்னா, இந்த 5 பேர் கொண்ட குழுவில் நான் ஒருத்தியா இருந்தேன்னா எனக்கு என்ன தோணும் தெரியுமா? நாளடைவில் எனக்காக 4 பேர் இருக்காங்க. எனக்கு ஒன்றுன்னா அவங்க கேட்பாங்க. ஏன்னா சில வேளைகள்ல வேலை பார்க்குற இடத்துல கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு தெரியும் இந்த 4 பேர் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கோம். அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும். சில வேளை வீட்டில் ஷேர் பண்ண முடியாதது கூட அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க ஆறுதலா பேசலாம், அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யலாம். அவங்களுடைய வீட்டில் யாரோ இல்லை அவங்களே கூட உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்கன்னா கூட போய் நீங்க இருக்கலாம். இப்படி பல காரியங்களை அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம செய்யலாம். சரியா? நீங்க ஒரு மோய் கிரியேட் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் விடாதீங்க. 80 வயசானாலும் விடாதீங்க. வாட்ஸ்அப்ல பேசுங்க, வீடியோ கால்ல பேசுங்க, முடிஞ்சா மீட் பண்ணி பேசுங்க. இதுக்கு கூட நீங்க ஜீசஸ் கிரைஸ்டோட ஒரு ஃபேமஸ் டீச்சிங், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, அதையும் உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுல உள்ளவங்களுக்கு உள்ளுக்கு அந்த குட்டி குரூப்ல எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வந்துடும் இல்லையா? இது பைபிள்ல எங்க இருக்கு? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு மோயை கிரியேட் பண்றதுக்கு? நிச்சயமா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பான்ல உள்ள மோவாய் அப்படின்னா என்ன, அதனால என்ன பெனிஃபிட்ஸ், அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்களும் எல்லாரும் ஒரு சின்ன குரூப்
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப், ஒரு மோஐ கிரியேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இதை பத்தி சொல்லுங்களேன், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுமே. ஸோ எத்தனை பேருக்கு முடியுமோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் bless யூ.